விஜய் சார் ஒவ்வொரு வீட்லயும் அண்ணன் தம்பியா பாக்குறாங்க. அவங்க வீட்டுல ஒரு குடும்ப உறுப்பினரா, ரேஷன் கார்டுல மட்டும் தான் அவர் பேர் இல்ல, மற்றபடி குடும்ப உறுப்பினரா அவர் பாக்குறாங்க. எந்த ஜாதியில்னு சொல்றதுதான் இந்த ஆபீஸ். இந்த ஆபீஸ்ல யாரையும் அம்போன்னு விட்டு போட கேரக்டர் எனக்கு கிடையாது. அந்த சுதந்திரம் என்பது திரைத்துறைக்கு வேணும். கோரிக்கை வைப்போம். அது நான் தனிப்பட்ட முறையில் வைக்க முடியாது. இன்று தமிழக மக்களால் கொண்டாடி தீர்க்கக்கூடிய, பாசத்தோடு அண்ணா தம்பி என்று அழைக்கக்கூடிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் விஜய் சார் அவருடைய கட்சியில இன்னைக்கு ஒரு அடிப்படை உறுப்பினராக இணைஞ்சிருக்கேன். கடந்த 7 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கொள்கை பரப்பு துணை செயலாளராக ஒரு 2 எம்எல்ஏ எலெக்ஷன், 2 எம்பி எலெக்ஷன், இடைத்தேர்தல் என 7 வருடம் சுற்று சூறாவளி பயணம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். இந்த தாவேக்கால இணைஞ்சதுடைய முக்கிய நோக்கம், நடந்து முடிந்த சட்டசபை எலெக்ஷன்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய புரட்சி செஞ்சாரு. அடிப்படையில எம்ஏ சமூக படி படிச்ச எனக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னன்னா, சாதி பார்த்து எந்த இடத்துலையும் வேட்பாளரை நிக்க வைக்கல, மதம் பார்த்து எந்த வேட்பாளர் நிக்க வைக்கல, பணம் கொடுத்து எந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைக்கல. இப்படி பல புரட்சிகளை பண்ணதுனால அவர் பால் ஈர்ப்பு ஏற்பட்டு இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிருக்கேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு விஜய் சார் நடிச்ச குஷி படத்துல நான் அசோசியேட் டைரக்டர், அவர் நடிச்ச ஜில்லா படத்துல வில்லன். இது போக என்னை முதலா ஜெராக்ஸ்னு ஒரு கதையை சொல்லி அந்த படத்தை நான் இயக்குறதுக்கு எனக்காக ப்ரொடியூசர் தேடி அலைஞ்சு அவருடைய கார்லயே என்னை வச்சு கொண்டு போய் சுத்தினாரு. அந்த பாசம், அதுக்கெல்லாம் மேலாக அவர் எந்த காலத்திலையும் யாரையுமே காயப்படுத்தாத ஒரு தன்மை கொண்டவர். நான் ஒரு இடத்துல விஜய் சார் 28 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். யாரையும் அவ்வளவு சீக்கிரம் காயப்படுத்தவே மாட்டார். அந்த நற்குணம் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவங்க அம்மா கூட சொன்னாங்க, அவருக்கு பிடிக்காத உணவை சமைச்சு வச்சா கூட வேணான்னு போயிடுவாரு தவிர, சாப்பாடு பிடிக்கல, என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு அப்படின்னு அவங்க அம்மாவே தன் மகனுக்கு, என் பிள்ளை யார் மனதையும் காயப்படுத்த மாட்டாரு சொன்னது. அந்த இதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வருது. நான் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணப்போ, இந்த சட்டசபை எலெக்ஷன்ல விஜய் சாரை பத்தி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, விஜய் சாரை ஒவ்வொரு வீட்லயும் அண்ணன் தம்பியா பாக்குறாங்க. அவங்க வீட்டுல ஒரு குடும்ப உறுப்பினரா, ரேஷன் கார்டுல மட்டும் தான் அவர் பேர் இல்ல, மற்றபடி குடும்ப உறுப்பினரா அவர் பாக்குறாங்க. நிச்சயம் இந்த வருகிற சட்டசபை எலெக்ஷன்ல அவங்க மக்கள் அவங்களை கைவிட மாட்டாங்கன்னு சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க, அதிமுக நீ கொள்கை பரப்பு துணை செயலாளர் இருந்துகிட்டு தாவேக்காவோட தலைவரை பத்தி, விஜய் சாரை பத்தி இப்படி புகழ்ந்து பேசுறீங்கன்னு பல பேர் என்ன கேட்டாங்க. அப்ப என்ன ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு எல்லாம் விஜய் சாரை இப்பதான் தெரியும், எனக்கு 28 வருஷமா தெரியும். அவரை மக்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்க, ரசிகர் மனசுல என்ன நினைக்கிறாங்க, உண்மையதான் சொன்னேன், அதுல தப்பு இல்லைன்னு சொன்னேன். அதனால பல முறை அதிமுக பல பேர் என்னை திட்டினாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நல்ல உண்மையை சொன்னேன். விஜய் சார் ஒரு சிறந்த மனிதர், ஒவ்வொரு வீட்லயும் அவர் அண்ணன் தம்பியா வாழ்றாரு உண்மையை சொன்னேன். அந்த உண்மை இன்னைக்கு பழிச்சிருக்கு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக, ஒரு அண்ணன் தம்பியாக, ஒரு சகோதரனாக ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு லஞ்ச லாவணியமற்ற ஒரு சிறந்த அரசை அவர் உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய பாடுபடுறாரு. சட்டசபையே புதுசான ஒரு கோணத்துல அணுகிறாரு. மக்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்திருக்கேன். இந்த கட்சியில் இணைந்து இந்த கட்சி தொடர்ந்து பல்லாண்டு காலம் நிலைத்து மக்கள் மனதில் நிற்பதற்கு உழைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். திடீர்னு வெளியேற என்ன காரணம்? தொடர்ச்சியாக நிறைய பேர் வெளியேறாங்க. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆக்சுவலா மற்றவங்க சொல்றதெல்லாம் ஒரே மாதிரி நானும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ள ஒரு நிஜமாவே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. அதான் சொன்னேன், ஒரு 3 மனமாற்றம். எந்த இடத்துலயும் வேட்பாளரை சாதி பார்த்து அவர் நிக்க வைக்கல, எந்த இடத்துலயும் வேட்பாளரை மதம் பார்த்து நிக்க வைக்கல, எந்த வேட்பாளரும் பணம் கொடுத்து ஜெயிக்க வைக்கல. மக்கள் மனசுல நாங்க நல்லது செய்வோம்னு சொல்லுங்க, ஜெயிப்பீங்க நம்பினாரு. அந்த நம்பிக்கை தான் என்னை ஈர்த்து கொண்டு வந்துச்சு தவிர மற்றபடி நம்ம யார் மேலேயும் கூட்ட சொல்ல தயாரா இல்லை. சார், தேர்தல் பிரச்சாரத்தையே அதிமுகல இருந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்க. அப்பவே தாவேக்கா குறித்தும் ஆதரவா பேசியிருந்தீங்க சொன்னீங்க. முன்பு ஏன் இணையாம தற்போது வெற்றி பெற்ற பிறகு இணைவதற்கான காரணம்? அது காரணம் ஒரே காரணம் தான் சார். நம்ம ஒரு கட்சியில கொள்கை பரப்பு துறையில இருக்கோம். எலெக்ஷன் வந்துருச்சு, யாரையும் அம்போன்னு விட்டு போட கேரக்டர் எனக்கு கிடையாது. அது நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க,
பிரைமரியாக வந்து எப்பயுமே ஒரு ஹெல்பிங் டென்ஸ் உள்ள கேரக்டர் அப்படின்னு அம்போன்னு விட்டு போகக்கூடாங்கிற ஒரே காரணத்தை தான் சட்டசபை எலெக்ஷன்ல ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணேன். ஆனால் ஒரு இடத்துல கூட விஜய் சாரை பத்தியோ தாவேக்கா பத்தி நான் எந்த இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணல. அதுக்கான வீடியோ யாருமே ஆதாரமா கொடுக்கவும் முடியாது. சார் இப்போ இணைஞ்சதுக்கான காரணம் என்ன சார்? இவ்வளவு நாள் அதான் இவ்வளவு நேரம் சொன்னேன் சார், இவ்வளவு நேரம் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது வந்து அரசியலை வித்தியாசமான கோணத்தில் பார்க்கக்கூடிய தலைவர் கிடைச்சிருக்காரு. லஞ்ச லாவணி இல்லாம ஒரு அரசை உருவாக்கணுங்கிற ஒரு சவாலை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஏற்றிருக்கார். இந்தியாவுக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸான ஒரு தலைவராக இருக்காரு. அந்த காரணம் சரி. ரெடியாப்பா தம்பி? உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பனையூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன். என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய பேர் JM பஷீர். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிச்சுட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடியே புரட்சி தலைவி அம்மா இருக்கிறப்போ மாநில சிறுபான்மை பிரிவு இணை செயலாளராக என்ன பதவி அமர்த்தினாங்க. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தவொடனே இஸ்லாமியர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் கட்சியிலிருந்து விலகி நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சேன். பட் இன்னைக்கு வந்து சிஎம் முதலாக வந்து தமிழக சட்டமன்றத்தில் ஒரு முதல் உரையில இது ஒரு சிறுபான்மை அரசு தான், சிறுபான்மை மக்களுக்கு உண்டான அரசு தான் என்னைக்கு சொன்னாரோ அன்றைக்கே என்னை போன்ற இருக்கின்ற இஸ்லாமியர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தாவேக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு கூட என்னுடைய தலைமையில ஒரு 100 பேரை இணைச்சிருக்கேன். ஏன் இந்த தாவேக்காவை நாங்களாம் வந்து இணைகிறோம்னு சொன்னா, இன்னைக்கு தமிழக முஸ்லீம்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா காகித மில்லத்தை வந்து பெரும் தலைவராக நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். இதுவரையிலும் கண்ணியமிக்க காகித மில்லத்தினுடைய கட்சியிலிருந்து ஒரு அமைச்சரை கூட இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழகத்தில் கொடுத்ததே கிடையாது. முதல் முறையா கண்ணியமிக்க காகித மில்லத்தின் முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து ஒரு அமைச்சரை கொடுத்தாருன்னா தமிழக முதல்வர்கள் தான். தமிழக முதல்வரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் ஒரு திரைப்பட நடிகராக இருக்கிறதுனால இன்னைக்கு நான் பொதுச் செயலாளர் கொடுத்தது வந்து முருகனுடைய வேலை தான் அவர் கையில் கொடுத்துருக்கேன். நான் ஒரு இஸ்லாமியாக இருந்து ஏன் முருகன் வேலை கொடுத்தேன்னா, எங்களுக்குள்ள எந்த மனமும் இல்லை, எந்த ஜாதியும் இல்லைன்னு சொல்றது தான் இந்த ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் ஒரு மதங்களே இல்லாத ஒரு கோயிலாக இந்த ஆஃபீஸை நான் பார்க்குறேன். இப்போ நான் இன்னும் ஒரு புத்தகத்தையும் கொடுத்தேன், டாக்டர் அம்பேத்கருடைய புத்தகம். ஆதவர்ஜன் சார் எழுதின அம்பேத்கர் என்ற புத்தகத்தை நான் கொடுத்துருக்கேன். அம்பேத்கர் புத்தகத்தை எதுக்கு கொடுத்தேன்னா, சட்டம் என்பது அனைவருக்கும் பொது, அதனால எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமா இங்க தாவேக்கால வந்து இணைஞ்சிருக்கு. இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை என் மனசுல இருக்கிறது அப்படியே நான் சொல்றேன். ஏன்னா இது ஃபுல்ஃபில் ஆகலன்னா OPS ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி அவர் MLA பதவி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் முதலமைச்சர் முன்னில நிச்சயமா அவர் வந்து சேர்ந்தார்னா மொத்த அதிமுகவும் ஒட்டுமொத்தமாக இங்கே வந்ததாக அர்த்தமாயிடும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஐயாவுக்கு என்னுடைய வேண்டுகோள் அதை வைக்கிறேன். நிச்சயமா அவரும் வந்துடுவார் நினைக்கிறேன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவங்க 2 பேரையும் இன்னைக்கு வழி நடத்தி இன்னைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரே கட்சி இந்த தாவேக்கா தான். இன்னைக்கு முதலமைச்சர் வந்து உலகத்திலே நீ சொல்றேன், உலகத்திலே புகழ்பெற்ற முதலமைச்சர் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான். எங்க போய் நின்றாலும் இந்த புகழுக்கு ஈடிணை இல்லை. இது தமிழகத்தை மட்டுமல்ல, தென்னிந்தியா முழுவதும் அவர் புகழ் இருக்கு, இந்தியா முழுவதும் அவர் புகழ் இருக்கு. விரைவில் இன்னைக்கு MP எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் தாவேக்கா சார்பில் போட்டியிட போகிறோம். நிச்சயமா சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலமைச்சர் வந்து எங்களை எல்லாம் பாதுகாத்து அரவணைச்சு நல்லபடியாக கொண்டு போவார்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நன்றி, வணக்கம். எல்லா மாநிலங்களிலும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதா சொல்றீங்க, அது எந்த அளவு நிர்வாகத்திலிருந்து சொல்லியிருக்காங்களா? சார் நிர்வாகத்துல சொல்ல சார், நான் எல்லா ஸ்டேட்டும் போயிருக்கேன். எல்லா ஸ்டேட்டும் போதனால விஜய் சாருக்கு எந்த அளவுக்கு அவருடைய ஃபேம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க போனாலும் இவர் கமிங் ஃப்ரம் விஜய் சார், விஜய் சார் தான் உங்க CM. லண்டன்ல கேட்குறாங்க, உங்க CM ரொம்ப ஹேண்ட்ஸமான CM இருக்கார் அப்படின்னு லண்டன்ல கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய ஃபேம் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு இருக்கிறதுனால இன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்கு. கேரளாவில் இப்போ கட்சி தொடங்கியிருக்காங்க, கேரளாவில் நிர்வாகம் போட்டிருக்காங்க, ஆந்திராவில் போட்டிருக்காங்க, கர்நாடகாவில் போட்டிருக்காங்க. அதனால இந்த இதை வந்து இந்தியா முழுவதும் நிச்சயமா பரவும்னு என்னுடைய விருப்பம் சார். கண்டிப்பா. தேங்க்யூ. என் மூஞ்சை மறைக்காம பிடிச்சாதான் என்ன சொல்லுங்க.
சொல்லுங்க, கேள்வியை கேட்டுறீங்களா? ஓகே சார். இல்ல அப்படியே என்ன சந்திப்பு சார்? இன்றைய சந்திப்பு வந்து மிக ஒரு சிறப்பான சந்திப்பு. மாற்று கட்சியிலிருந்து வந்து தாவேக்காவில இணைந்தவர்கள் எல்லாம் இன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருக்கும் நன்றி கூறி எங்களுக்கு சால்வை அணிவித்து தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு சந்தோஷமா ஒவ்வொருத்தர் கூடவும் டைம் எடுத்து அழகா பேசி எங்களை வரவேற்று அரவணைத்தது வந்து வேற எந்த கட்சியிலுமே இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு சிறப்பான வரவேற்பு எங்களை எல்லாம் அரவணைத்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் அன்போடு அவரோடு பயணிக்க இருக்கிறோம். இதை விட நம்ம வேற என்ன வேணும் சொல்றது? ஏதாவது எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்து இவர் அரசியல்வாதி மாதிரி இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி வந்து அப்படியே பக்கத்தில் நின்று அன்பா தன்னுடைய நாங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கெல்லாம் அன்பா அதுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வோடு எங்களுக்கு சால்வையை போட்டு என்னங்க சொல்லுங்க. சினிமா துறையில வந்து ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல வந்து கடந்த ஆட்சி காலத்துல விமர்சனங்கள்லாம் இருந்தது. இந்த சினிமா துறை வந்து ஆரோக்கியமா செல்லுறதுக்கு இந்த மாதிரி கோரிக்கை வச்சிருக்கீங்களா? ஏதாவது பண்ணிருக்காரா? பண்ணி கொடுத்துருக்காரு? அது திரையுலகம் சார்பில் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வைப்போம். அது வந்து நான் தனிப்பட்ட முறையில் வைக்க முடியாது. ஏன்னா நான் வந்து சினிமா துறையை சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் வந்து அரசியலுங்க வந்துட்டா நான் பப்ளிக்கில் ஒருத்தன், அவ்வளோதான். நான் அரசியல்வாதி மாதிரி ஆயிட்டேன். பட்டு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி போன இதில் வந்து சினிமா துறை ஒரே ஒரு குடும்பத்தின் வசம் மாட்டிக்கிட்டு இருந்ததாக நீங்களே கேட்குறீங்க. அது உண்மைதான். நீங்களே சொல்கிறதுனால இப்போ பத்திரிக்காரங்களே அது கேட்கும்போது அந்த எந்த அளவுக்கு உங்களையும் பாதிச்சிருக்குன்னு தெரியுது. அந்த சுதந்திரம் என்பது வந்து திரைத்துறைக்கு வேணும். அது திரைத்துறை வந்து சுதந்திரமாக இயங்கணும். ஒருத்தர் கண்ட்ரோல்லையே டிஸ்ட்ரிபியூஷனும் ஒருத்தர் கண்ட்ரோல்லையே தியேட்டர்களும் எல்லாம் இருந்தது, கடந்த காலத்தில் இருந்தது. அது வந்து இனிமேல் நிச்சயமாக இருக்காது. தலைவர் விஜய் அவர்கள் அதை வந்து அனுமதிக்கவே மாட்டார். தியேட்டர்கள் வந்து எல்லா படங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன படங்கள்லாம் நல்லா ஓடுது. தியேட்டர்கள்லாம் சுதந்திரமாக மூச்சு விட ஆரம்பிச்சிருக்குன்றது இதை காட்டுது. ஸோ இந்த முயற்சி நிச்சயமாக தவேகாவின் ஆட்சியில் புதிய புதிய விஷயங்கள், மக்களுக்கான விஷயங்கள் முன்னெடுத்து அற்புதமான ஒரு ஆட்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் எல்லாம் உடனிருந்து நாங்கள் எங்களால் என்னென்ன உதவிகரமாக அவங்களுக்கு நம்ம கரம் கொடுத்து அதை வந்து நம்ம கொண்டாடுவோமோ அதை கொண்டு போவோம். நன்றி கண்ணு.